வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தாம் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனிடம் தெரிவித்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தமிழ் தேசிய கட்சிகளின் சமகால அரசியல் நகர்வுகள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிற்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியளவில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானி காரியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அவற்றின் நிலவரம் தொடர்பில் கேட்டறிந்த இந்திய உயர்ஸ்தானிகர் தாம் அம்மாகாணங்களில் பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதாக கூறினார். அது மாத்திரமன்றி அவ்வாறான திட்டங்கள் குறித்து முன்மொழிவுகள் இருப்பின் அதனை தம்மிடம் வழங்குமாறும் அது பற்றி அரசுடன் பேசுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் பின்னரான தமிழ் தேசிய கட்சிகளின் அரசியல் நகர்வுகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய உயர்ஸ்தானிகருக்கு பதிலளித்த சுமந்திரன், ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளிலும் அதிகூடிய ஆசனங்களை பெற்று கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை தாம் முன்வைத்ததாகவும், இருப்பினும் அதற்கு முரணாக 2 கட்சிகள் கூட்டணி அமைத்து தம்பசமே அதிக ஆசனங்கள் இருப்பது போல் காண்பித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அத்தோடு சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரே கொள்கையை கொண்டிருப்பதாகவும் அணுகுமுறைகளே மாறுபட்டவையாக காணப்படுவதாகவும் தெரிவித்த சுமந்திரன், இருப்பினும் அதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மறுப்பதற்கான காரணம் தனக்கு தெரியவில்லை என்றும் விசனம் தெரிவித்தார். இதேவேளை புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பொறுத்தமட்டில் 2015 தொடக்கம் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் தாம் தயாரித்த அரசியலமைப்பு வரைவு சிறந்த பல கூறுகளை கொண்டிருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகரிடம் எடுத்துரைத்த சுமந்திரன், அதில் உள்ள குறைபாடுகள் பற்றி சகலரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி திருத்தங்களை மேற்கொள்வதற்கு பதிலாக அதனை முற்றாக நிராகரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் தற்போது சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோயின் பாதிப்புகள் அதிகரித்து காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் அதுல லியன பத்ரன தெரிவித்தார். தொடர்ந்து நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இந்த ஆபத்தான நிலைமை தோற்றம் பெற்றுள்ளதாக வைத்தியர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களில் இந்த நோய் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வைத்தியர் அதுல லியனபத்ரன மேலும் தெரிவிக்கையில், சிக்கன்குனியா மற்றும் டெங்குவின் அறிகுறிகள் ஆரம்ப கட்டங்களில் ஒத்தவை. இதன்படி காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் வாந்தி ஏற்படலாம். எனவே அறிகுறிகள் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் விரைவில் மருத்துவரை சந்தித்து தகுந்த சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் சிக்கன்குனியா பெரும்பாலும் உடல் வலியை ஏற்படுத்துவதனால் வலியை குறைக்க வலி நிவாரணிகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவற்றை உட்கொள்வதால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதன்படி காய்ச்சல் மற்றும் வலியை குறைக்க முடிந்தவரை பாராசிட்டமோல் பயன்படுத்த வேண்டும். தண்ணீர், பழச்சாறு, கஞ்சி மற்றும் ஜீவனி போன்ற உப்பு கரைசல்களை குடிப்பதன் மூலம் நீரிழப்பை தடுப்பது மிகவும் முக்கியம். அறிகுறிகள் தோன்றினால் அது டெங்குவா அல்லது சிக்கன்குனியாவா என்பதை சரியாக அடையாளம் காண முடியாது. தொடர்புடைய நோய்களை கண்டறிய மருத்துவரை பார்ப்பது மிகவும் முக்கியம். சிக்கன்குனியா நோயால் பாதிக்கப்பட்ட பிறகு சில நோயாளிகள் நீண்ட காலம் மூட்டுவலி போன்ற அறிகுறிகளை அனுபவிக்கக்கூடும். இதற்கு முறையான சிகிச்சை தேவை. எனவே அவர்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பொலனறுவை அருளகங்வில பகல எல்லவாவியில் மூழ்கி உயிரிழந்தவர்களுள் 3 பெண்கள் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. 3 பெண்கள் உள்ளிட்ட 4 இதன்போது உயிரிழந்திருக்கின்றனர். பொலனறுவையில் ஏரியொன்றில் மூழ்கிய நிலையில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்தது. பொலனறுவையில் உள்ள பகலையல்ல ஏரியில் நீந்த சென்ற 4 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரும் இரத்மலான பகுதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொலனறுவை அருளகங்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இன்னும் நாடாளுமன்றத்திற்கோ நாட்டுக்கோ தெரியப்படுத்தவில்லை. அவ்வாறெனின் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா, தெரிந்தோ தெரியாமலோ தம்முடைய தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார்.
அவர் மேலும் குறிப்பிடுகிற போது, இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன, அவற்றின் உள்ளடக்கங்கள் எவ்வாறானவை, அவற்றுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைக்கப்பெற்றதா அல்லது அமைச்சரவை அனுமதி கிடைத்ததா, அவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்தோம். கடந்த வாரம் பிரதமரிடம் இது தொடர்பில் கேள்வி எழுப்பினோம். ஆனால் பிரதமருக்கு பதிலாக சபை முதல்வர் எழுந்து தம்வசம் தகவல்கள் இல்லை என்றும் அதற்கு சற்று கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறினார். நாட்டில் பரவலான பேசுபொருளாக அமைந்த இந்த விவகாரம் தொடர்பில் தம்மிடம் தகவல் இல்லை என சபை முதல்வர் கூறுவது புதுமையாக உள்ளது. பெரிதொரு நாட்டுடன் செய்து கொள்ளப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் அவை தொடர்பான புரிதல்கள் அமைச்சருக்கு இருக்க வேண்டும். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் ஊடாக இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிய போது தம்வசம் அவை இல்லை என்ற பதிலே வழங்கப்பட்டுள்ளது. எதற்காக இது குறித்த தகவல் மறைக்கப்படுகின்றன? எமது கேள்விக்கு பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் பிரதமர் அதனை புறக்கணிக்கின்றார். அவ்வாறெனின் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா? தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து அவை குறித்த விவாதங்களை நிறைவுக்கு கொண்டு வர முடியும் அல்லவா? ஆனால் அதற்கான தைரியம் அரசாங்கத்திற்கு இல்லை. நாடாளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் மாத்திரமன்றி பொதுமக்களும் இது தொடர்பில் கேள்வி எழுப்புகின்றனர் என்பதை அரசும் அறியும். மறைக்கக்கூடியவாறான உள்ளடக்கங்கள் இந்த ஒப்பந்தங்களில் காணப்படுகின்றமை கவலைக்குரியது. 323 கொள்கலன்கள் விவகாரத்திலும் அரசு இவ்வாறுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து விடயங்களிலும் தலையிடும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தில் அமைதியாக இருக்கின்றார். அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை காத்திருக்குமாறு கூறுகின்றனர். ஆனால் அந்த அறிக்கையை தயாரிப்பது சுயாதீன குழு அல்ல. அரசின் அமைச்சர்களே அந்த குழுவில் உள்ளனர். அவர்கள் தமக்கு ஏற்றால் போல் அதனை தயாரித்துக் கொள்வர். எனவே அதில் கூறப்பட்டுள்ள விடயங்களை முழுமையாக ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். மன்னர் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மகப்பேற்று சிகிச்சைகளின் போது மரணமடைந்த சிந்திஜா மற்றும் பட்டித்தோட்டத்தை சேர்ந்த வேணிஜா மற்றும் அவரின் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் சார்பாக முன்னின்று போராடியவர்கள் 3 இன்றைய தினம் மன்னர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக சட்டவிரோதமாக பொதுமக்களை ஒன்று கூட்டியமை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட பல பிரிவுகளில் சம்பந்தப்பட்ட 3 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் மன்னர் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அழைப்பின் பெயரில் ஒன்று கூடிய பொதுமக்கள் மன்னர் பொது வைத்தியசாலையில் இடம்பெறும் பல்வேறு சீர்கேடுகளுக்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பாக பல்வேறு வாக்குறுதிகளை அதிகாரிகளினால் வழங்கப்பட்ட போதிலும் அதை ஏற்க மறுத்த சில போராட்டக்காரர்களினால் போராட்டம் வன்முறையாக மாற்றமடைந்தது. இந்த நிலையில் வீதிகளை மறித்து டயர்களை கொளுத்தியும் போராட்டக்காரர்கள் சிலர் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்த நிலையில் போராட்டத்தில் சில விசமிகள் புகுந்து போலீசார் மீதும் வைத்தியசாலை மீதும் கல்வீச்சுகளை மேற்கொண்டு போராட்டத்தை திசை திருப்பியிருந்தனர். இவ்வாறான நிலையில் போராட்டம் இறுதியில் சுமூகமான நிலையில் நிறைவடைந்த போதிலும் மக்கள் சார்பாக போராட்டத்தில் கலந்து கொண்ட 3 பல மாதங்கள் கழித்து மன்னர் போலீசார் இன்றைய தினம் கைது செய்தனர். சிந்திஜா மற்றும் வேணிஜாவின் மரணம் தொடர்பிலான விசாரணைகள் இதுவரை முடிவுறுத்தப்படாத நிலையில் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்காத நிலையில் அவர்கள் சார்பாக போராடிய 3 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.